வெண்டைக்காய் புளிக்குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை போட்டு அதை நல்லா அந்த பிசுப்பெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கும் போது அந்த விதைகள்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு அது நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் அது கூட பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரியணும். அந்த வெங்காயத்தோட கலரும் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தென் கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கும்போது நம்ம உப்பு ஃபஸ்ட்டே போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காவை எடுத்து போட்டு நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த வெண்டைக்காவும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அகெயின் வெண்டைக்காய் நம்ம ஆல்ரெடி வதக்குறதுனால அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இப்போ நம்ம வதக்கின எண்ணெயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் புளி கரைசல், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்படி வெண்டைக்காவை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த புளி கரைசல் எடுத்து அதில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட குழம்பெல்லாம் சுண்டி அழகாக நம்மளுக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.